17வது அதிகாரம் 10-15 வரை உள்ள வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். பெரேயாவிலும் வேத வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் ஒருமுறை கூட உம்முடைய வசனம், உம்முடைய ஜீவ வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கு ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆவியின் உணர்வோடும் ஆவியின் பலத்தினாலும் ஆண்டவரே அவர்களுடைய தேவையான காரியங்களை உடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உடைய வசனத்தை எடுத்து உணர்த்தி பேசி ஆண்டவரே அவர்கள் உணர்வடைய செய்ய முடிய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய பலனை ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில் பெரேயா பட்டணத்திற்கு எப்படி சுவிசேஷம் போனது, அந்த சூழ்நிலை, அந்த சுவிசேஷம் அங்கே கொடுத்த தாக்கம் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது இவ்விதமாக நாம் இங்கே வாசிக்கிறோம். 12வது வசனத்தில் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயாவில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். They were noble Christians than the Thessalonican believers. குணசாலியான கிறிஸ்தவர்கள், நற்குணசாலியான கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனுடைய பின்னணி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்ப நாட்களில் மிகவும் தீவிரமாய் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருவதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின பகுதியில் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய் கிறிஸ்துவை அறிவித்து அவர்களோடு இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே என்னும் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டவைகளிலிருந்து விவரித்து சொல்லி கிறிஸ்துவை அறிவித்தபடினால் தெசலோனிக்கேயாவில் அநேக யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் பவுலுக்கும் இன்னும் அவனோடு இருந்த தீமோத்தேயு சீலாவுக்கும் எதிராக எழும்பி அங்கே அவர்களை அங்கிருந்து துரத்தி விடுகிறார்கள். அங்கே தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து நேராக இங்கே பெரேயா பட்டணத்திற்கு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம 10வது வசனத்தில் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சென்று யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து ராத்திரியில் அங்கிருந்து அனுப்பப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவு பிரச்சனையும் அந்த அளவு எதிர்ப்பும் தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுலுக்கும் சுவிசேஷத்திற்கும் கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்பினது என்பதை நம்ம பார்க்கிறோம்.
மெய்யான சுவிசேஷம், வேத வசனத்தின்படியான சத்தியம் பிரசங்கிக்கப்படும் போது அது வல்லமையினாலும் ஆவியின் பலத்தினாலும் அநேகரை மனம் திரும்ப செய்யும். அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். மெய்யான விசுவாசம் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும் போது உலகமும் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசும் அதுக்கு எதிராக எழும்புவான். ஏன்னா அவன் பிசாசின் அதிகாரத்திலிருந்து, பிசாசுடைய ஆடுகளிலிருந்து, பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறான். என்றைக்குமே உண்மையான சுவிசேஷத்திற்கு, உண்மையான ரட்சிப்பு சத்தியம் இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் கிறிஸ்துவின் நேராக மெய்யாக வரும்போது நிச்சயமாக அப்போதல்லாண்டு கொஞ்சம் காலத்தில் மிகுந்த எதிர்ப்பு உண்டாகும். அதாவது உண்மையான சுவிசேஷம், உண்மையான கிறிஸ்துவனுடைய வசனம், உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து நம்மை பகைஞர்களாக அது மாற்றும். உலகம் அங்கீகரிக்கிற, உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற சுவிசேஷம் என்பது மாம்சத்துக்குரியது, உலக தேவைகளை உலக பிரகாரமானது, சுகர் கோட்டட் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இனிப்பு பூசப்பட்ட சுவிசேஷம், மனிதர்கள் விரும்புகிற செய்தி, மனிதர் எதிர்பார்க்கிற காரியங்கள். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அநேக மக்கள் தாங்கள் விரும்புகிறத, தாங்கள் கேட்க விரும்புகிறத, தாங்கள் எதிர்பார்க்கிறத பிரசங்கிக்கிற போதகர்கள் பிரசங்கிக்க வேண்டும், சபை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது உலக பிரகாரமானது, உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது, தேவனுடைய சித்தத்திற்கு மாறானது. ஆனால் மெய்யான சுவிசேஷம் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் போது உலகம் பகைக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னாரு, நான் உலகத்தில் உண்டானவன் அல்ல, உலகம் என்னை பகைத்தது, நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உலகம் உங்களை பகைக்கும், நீங்கள் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆண்டவராகிய இயேசு சொன்னதை நினைவு கூறுகிறோம். இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது தெசலோனிக்கே பட்டணத்தில் அந்த ஆரம்ப விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க என்பதை நம்ம பார்க்க முடியும். அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது பாரம்பரியங்கள், விக்கிரகாராதனைகள் எல்லாவற்றையும் விட்டு உறுதியாக கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தாங்க. அங்கே எதிர்ப்பு வந்தபடினால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பவுலும் சீலாவும் பெரேயா பட்டணத்துக்கு வராங்க. பெரேயா பட்டணத்திற்கு வந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். ஸோ அன்றைக்கு இந்த தெசலோனிக்கே, பெரேயா, அந்தியோகியா இந்த பட்டணங்கள்லாம் அடுத்தடுத்து இந்த யூரோப்பில் இருந்த பட்டணங்கள், அங்கே எல்லாமே வியாபார பட்டணங்கள். அநேக யூதர்கள் அங்கே இருந்தாங்க. யூதர்கள் இருந்த இடத்துல எல்லாம் ஜெப ஆலயங்கள் இருந்தது. இங்கே பவுலும் சீலாவும் முதல்ல ஜெபாலயங்களில் போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, they received the word eagerly, willingly, with gladness. மிகுந்த சந்தோஷமாய் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். பொதுவாக யூதரிடத்தில் போகும்போது, தேவாலயங்களில் போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவங்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு எளிதாக இருக்கும். ஏனென்றால் மோசே, தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் சொன்ன வேதவசனங்களை தெளிவுபடுத்தி, வேதவசனங்களின் அடிப்படையில் யூதரிடத்தில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கும் போது, அவர்களுக்கு கிறிஸ்துவை எடுத்து சொல்லும் போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை குறித்து மிக தெளிவாக தீர்க்கதரிசிகள், மோசே முதலான தீர்க்கதரிசிகள், ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. ஆனபடினால அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை சொல்லும் போது அவர்களுக்கு அது புரிந்தது. ஏனென்றால் அது தெளிவாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருந்த காரியமாக இருக்கிறது. ஆனபடினால கிறிஸ்து, பவுல் பிரசங்கிக்கிற கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின்படி இருந்தபடியினால், வேத வசனத்தின்படி இருந்தபடியினால் மனோவாஞ்சியாய் பெரேயா பட்டணத்து மக்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அப்படி நம்ம பார்க்கிறோம், வசனத்தின்படி
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாட்சி, நம்முடைய சுவிசேஷம் மிக தெளிவாக வேத வசனங்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் எத்தியோப்பிய மந்திரி சுவிசேஷ அறிவிக்கும்படியாக நடத்தப்பட்டு அங்கே எடுத்து விடப்பட்டான். அந்த எத்தியோப்பிய மந்திரி பிலிப்பை ரதத்தில் ஏறி பிலிப்பு எத்தியோப்பிய இடத்துல பேச ஆரம்பித்தது வேத வசனத்திலிருந்து, ஏசாயா 53வது அதிகாரத்திலிருந்து. அந்த அதிகாரத்தை ஏற்கனவே அந்த எத்தியோப்பிய மந்திரி வாசித்துட்டு இருந்தான். அந்த பகுதியை நம்ம வாசித்து போகும்போது அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்பு பிரசங்கித்தான். அதுபோலதான் இங்க இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வேத வசனத்திலிருந்து கிறிஸ்துவை அவர்களுக்கு எடுத்து மிகவும் தெளிவுபடுத்தின போது அவர்கள் மனோவாஞ்சே வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் கிறிஸ்து அங்கே இரட்சகராக, அவருடைய பாவங்களுக்கு மரித்த இரட்சகராக, அவருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவருடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவராக, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்த இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகிறதாக அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லும்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷம் விசுவாசிகளா இருக்கிறீங்கன்னு சொன்னா, வேத வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக மற்றவர்களுக்கு சொல்ல தெளிவுபடுத்த நீங்க உங்களுடைய மனம் தெளிவில்லாமல் இருந்தால் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஒரு கேள்விக்குறி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் உங்களுடைய மனசிலே தெளிவாகிக் கொண்டே இருக்கும். ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாகிறதான பாவ மன்னிப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் மிக அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பார். வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ளால நமக்கு சந்தோஷமும் நமக்குள்ளால நமக்கு ஒரு தைரியம் நமக்கு உண்டாகும். ஏனென்றால் எல்லா வேத பகுதியிலும் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாயிருக்கிற தேவனுடைய அன்பு, கிருபை, இரக்கம், அதனால் நமக்கு வருகிற நித்திய நம்பிக்கையை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இங்கே அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சே வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன் தெசலோனிக்கே பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் அவர்கள் குணசாலிகளாக நோபல் கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் வேத வசனத்துல போய் தேடி பார்க்கும்போது தான் முத்துக்களிலும் பொன்னிலும் விலையேற பெற்ற செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிமையான காரியங்களை நாம் காண முடியும், உணர முடியும். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மோசேயின் மூலமாக கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மோசேயிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு
அந்த மோசே அந்த வசனங்களை இஸ்ரவேல்களை ஜனங்களுக்கு கொடுக்கும்போது, இதை வாசியுங்கள், தியானியுங்கள், எழுதுங்கள், உங்கள் வாசல்களில் எழுதுங்கள், போற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை எழுதி வையுங்கள், அது எப்போதுமே உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டளையாக பிரமாணமாக அவர்களுக்கு ஏற்படுத்தின காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் விசுவாசிகளாகிய நாம் வேத வசனத்தில் வாசித்து பழக வேண்டும். வேத வசனத்தை சிந்திப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெரேயா பட்டணத்து மக்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவங்க டெய்லி they search the scripture. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருக்கும் போதெல்லாம் அவங்க ஒரு நாள் நீங்க பாருங்க அந்த பிக்சர் எப்படி இருந்திருக்கும். ஜெபாலயம், யூதர்கள் ஆராதனைக்கு வருவாங்க, ஜெபிக்க வருவாங்க, பொருத்தனைகள் செலுத்த வருவாங்க, காணிக்கைகள் கொண்டு வருவாங்க. அப்ப எல்லாம் என்ன செய்வாங்க? இப்ப பவுலும் சீலாவும் எங்க இருக்கிறாங்க? தேவாலயத்தில் இருக்கிறாங்க. காலையில ஒருவர் வந்து அன்னைக்கு ஜெபாலயங்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வருவாங்க, அவங்களுடைய அறுவடையில் உள்ள பொருட்களை கொண்டு வருவாங்க, அங்க இருக்கிற அந்த ஆசாரியர்களுக்கு அவங்களுக்கு செலவுக்காக. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? கூட ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் எடுத்துட்டு வருவாங்க. பவுல்கிட்ட கேட்பாங்க, ஏசாயா 40வது அதிகாரத்தில் நான் இதை வாசித்தேன், இதுக்கு அர்த்தம் என்ன? பவுல் சொல்லுவாரு, நீங்க உட்காருங்க, நம்ம இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம். இனி ஒரு ஆள் சமையல் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரை என்ன செய்வாங்க? ஏசாயாவில் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை அந்த நபருக்கு யார் விளக்கி கொடுப்பாரு? பவுல் விளக்கி கொடுப்பாரு. அவ்விதமாக அந்த பெரேயா பட்டணத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் பிரசங்கித்ததை கேட்டவங்க எல்லாரும் டெய்லி அந்த ஆலயத்தில் வந்திருந்து பவுலிடத்திலிருந்தும் சீலாவிடத்திலிருந்தும் பழைய ஏற்பாடை எடுத்துட்டு வந்து, மோசேயுடைய பிரமாணங்களை எடுத்துட்டு வந்து, சங்கீதங்களை எடுத்துட்டு வந்து கிறிஸ்துவை தேடி தேடி அவங்க பார்த்து பவுல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து மிகுந்த மனோவாஞ்சையாய் வேதவசனத்தை கற்று தேர்ந்தபடினால அவங்க நோபல் கிறிஸ்டியன்ஸ், அவங்க குணசாலியான கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்க தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்க. நமக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நம்முடைய சர்ச்சுக்கு எத்தனை நேரம் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பைபிள் ஸ்டடி. எத்தனை பேர் வாரீங்க? வாரத்துக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி. எத்தனை பேர் கலந்து கொள்றீங்க? ஸோ நம்ம ரொம்ப நோபல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். அதான் பிரச்சனை. மிகவும் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார், பாராட்டுகிறவராக இருக்கிறார். பெரேயா பட்டணத்தின் விசுவாசிகள் பாராட்டப்படுவது மனுஷனால் அல்ல, தேவனால், பரிசுத்த ஆவியானவரால். பரலோகம் பார்க்கிற விஷயம் வேதம் வாசித்தல், தியானித்தல். நீங்கள் பரலோகம் பார்க்கிற முக்கியமான காரியத்தை நாம் பின்பற்ற வேண்டுமானால் தனி ஜெபம், தனி வேத வாசிப்பு, குரூப் பைபிள் ஸ்டடி, சபை பைபிள் ஸ்டடி, சபை ஜெபம். ஆண்டவர் இதை பார்க்கிறார். நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தினுடைய இடத்தை பிரேயர் எடுத்தது தப்பு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஊக்குவிக்கப்படுகிறது ஜெபம் மட்டும். வேதத்தை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு ஊக்குவிக்கப்படவில்லை. ஆண்டவருடைய பிரதான கட்டளை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 20 வரை. அந்த 18 இதுவரை பிரதான கட்டளையில் எது வருது? என்னெல்லாம் வருது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீசராக்கி. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா go preach the gospel, make them disciples. அங்க என்ன வருதுன்னா மேக்சிமம்
டீச்சிங் வருது, ப்ரீச்சிங் வருது. இதுக்கு தேவை பைபிள் வாசித்து தியானித்தல். பேப்டைசிங் தம், அவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து சகல சத்தியங்களையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிரதான கட்டளையில ஜபம் இல்லை, பார்த்துடுங்க. ஜபம் மிக முக்கியமானது. நாம் ஆண்டவரோடு பேச வேண்டும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசாம நம்ம அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்ம ஜெபிக்க முடியாது. வேதத்தை வாசித்து கற்றுக்கொள்ள நம்முடைய ஜபம், நம்முடைய ஜபத்தினுடைய வார்த்தைகள், நம்முடைய ஜபத்துல சிந்தனைகள் மாறும். சுயநலமற்ற ஜபமாக, தேவனுடைய சித்தத்தை சார்ந்த ஜபமாக மாற வேண்டுமானால் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெரேயா பட்டணத்து மக்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேதத்தை வாசிப்பதற்கும் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதிக நேரம் செலவு பண்ணினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும், வேதத்தை தியானம் பண்ண வேண்டும். வாசித்தல் வாசித்தல் வாசித்தல், கற்றுக்கொள்ளுதல், மனப்பாடம் பண்ணுதல், தியானம் பண்ணுதல். இவைகள் மிக முக்கியமானது. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக பலனுள்ளதாக மாற்றுகிறது. நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் வேத வசனம் உள்ளால வர வரதான் தெய்வீக பரிசுத்தாவினுடைய ஆளுகை நம்மளை பலப்படுகிறது. Being filled with the Holy Spirit is being built with the word of God, because it is the power of God. ஆவியில் நிரப்பப்படுவதே வசனத்தினால் நிரப்பப்படுவது. ஏனென்றால் வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. வேத வசனம் இல்லாத ஆவியில் நிரப்பப்படுதல் என்பது எமோஷனல், அது சத்தியத்தின்படி உண்மையின் ஜீவனும் உடையதல்ல. வேத வசனத்தை வாசித்து மனதில் வைத்து கீழ்ப்படிந்து தியானித்து வாழுகிற வாழ்க்கையே தெய்வீகத்தினால், தெய்வீக குணாதிசயங்களால், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டதாக காணப்படுகிறது. பெரேயா பட்டணத்து மக்கள் குணசாலியர்களாக இருந்தார்கள், நற்கீர்த்தியுடையவர்களாக இருந்தார்கள். They were noble people. நாம் வேதத்தை வாசிக்கிறதுனால என்ன கண்டுகொள்கிறோம்? ஏசாயா 34வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். Isaiah chapter 34 verse 16 ஒரு வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அதாவது எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. நீங்க விசுவாசிக்கிற உண்மைகளுக்கு வேத வசனத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறீங்கன்னா, வேத வசனத்துல ஒரு இது இருக்குன்னு உணர்த்தப்படுகிறீங்கன்னா, அதை நீங்க உள்ளத்துல வைத்து விசுவாசித்து ஜெபித்து வேதத்தை வாசித்துட்டு நீங்க போகும்போது அதே உண்மை இனியொரு வசனத்துல இருக்கும், வேறொரு வேத பகுதியில் இருக்கும். நீங்க தியானத்தோடு வாசித்துட்டு போகும்போது அதற்கான ஜோடி இல்லாம இருக்காது. அதே காரியத்தை சொல்லக்கூடிய இனியொரு வசனம் இருக்கும். அங்க போய் நீ அதை நீங்க கற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஏற்கனவே விசுவாசித்த, நீங்கள் உணர்த்தப்பட்ட வசனம் இனியொரு வசனத்தினால் பலப்பட்டு அது உறுதிப்படுகிறது. அது உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறது இருக்கிறது அந்த ஜோடியான வசனம். அடுத்து அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். வாட் இட் மீன்ஸ்? அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அதாவது நீங்க கற்றுக்கொண்ட உண்மைகள்
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதோ செய்தி கேட்கும் போதோ பைபிள் ஸ்டடியிலேயோ ஒரு வசனம் உணர்த்தப்படும் போது அதை உணர்த்தின பரிசுத்தாவியானவர் உள்ளத்துல இருந்து நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அடுத்த பகுதியில் அந்த கருத்து இருக்கிறத ஆவியானவர் எடுத்து அதோட சேர்த்து விடுவார். அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நீங்க ஏன் வேதத்தை வாசிக்கணும்னா, நீங்க ஏற்கனவே விசுவாசிக்கிற, உணர்த்தப்பட்ட, நம்புகிற வேதத்தினுடைய சத்தியங்கள் மற்ற வேதத்து பகுதியில் இருக்கிறத கண்டு உங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்திலிருந்து எடுத்து இருதயத்திலும் மனதிலும் சேர்த்து வைப்பார். பைபிள் வாசிக்கும் போது சந்தோஷம் எப்படி வரும்? எப்படி இருக்கும்? இதைத்தான் நான் யோசித்தேன், என்ன இருக்குது, இதைத்தான் நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரு, பவுல் சொல்லி இருக்கிறாரு, பேதுரு சொல்லி இருக்கிறாரு, இதைத்தான் கிறிஸ்துவன் சொன்னாரு. இது பழைய ஏற்பாட்டில் மோசே சொல்லி இருக்கிறாரு, தாவீது சொல்லி இருக்கிறாரு. அந்த சத்தியத்தினுடைய கோர்வைகளை, வேத வசனத்தினுடைய சத்தியத்தினுடைய கோர்வைகளை நமக்கு யார் எடுத்து உணர்த்தி தருவாரு? யார் எடுத்து உணர்த்தி தருவாரு? அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எங்க சேர்க்கும்? உங்களுடைய இருதயத்தில் சேர்க்கும். எங்க சேர்க்கும்? உங்களுடைய மனதில் சேர்க்கும். பைபிள் வாசிக்காம ஆவிக்குரிய வளரவே முடியாது. பைபிள் படிக்காம you cannot grow in spiritually. நீங்க 3 மாசம் உபவாசம் இருந்து ஜெபித்தாலும் பைபிளை போய் வாசித்தாதான் ஆவிக்குரிய பிரகாரம் நினைச்சு இப்படி வளர முடியும். வேதமே நிச்சயமானது, வேதமே நிலையானது, வேதமே கர்த்தருடைய வார்த்தை. வேதத்தை எடுத்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு. நாம் ஏன் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 29வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 29வது வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இந்த பின்னணி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஐஸ்வர்யவான், ரிச் மேன் அண்ட் லாசரஸ். ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை. லாசரு மரித்தான், தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில் சேர்க்கப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான். அங்கே ஐஸ்வர்யவான் நித்திய பாதாளத்தில், நித்திய ஆக்கினையிலிருந்து பார்க்கும்போது லாசரு ஆபிரகாமுடைய மடியில் பரதீசில் தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறான். ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறான். நான் வேதனைப்படுகிறேன், நான் தாகம் எடுக்கிறேன், இந்த வேதனையிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும். இந்த வேதனையிலிருந்து என்னுடைய நான் வறண்டு போகிறது, ஒரு சொட்டு தண்ணீராவது எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அவனுக்காக விண்ணப்பம் பண்ணி பார்க்கிறான், கிடைக்காது. மரணத்திற்கு பிறகு மரித்தவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மரணம் நம்மை முற்றிலுமாக பிரிக்கிறது. அதற்கு பிறகு சான்ஸே இல்லை. மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் இதுவே ரட்சணிய நாள். மரணத்துக்கு பின்பு மனம் திரும்ப முடியாது. மரணத்துக்கு பின்பு மீட்பு கிடைக்காது. நீங்க இந்த வசனத்தில் போய் பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய உலகம் போற்றக்கூடிய மத தலைவர் கடந்த நாட்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கிறாரு. There won't be a hell because the loving God cannot send anybody to hell. நரகம் என்கிற ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பான தேவன் எப்படி நரகத்திற்கு ஒருவனை அனுப்புவார்? அதனால நரகம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா
பைபிளில் அதிகமாக பரலோகத்தை பற்றி சொல்லுகிறதை விடையிலும் நரகத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமாக சொன்னது நரகத்தை பற்றி. எந்த அளவுக்கு அவர் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை பற்றி பேசி இருக்கிறாரோ அதே அளவு நரகத்தை பற்றி பேசி இருக்கிறாரு. அந்த நித்திய நரகம் வேதனை எவ்வளவு உண்மை என்பதை இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. முதல்ல இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் இடத்துல தனக்காக விண்ணப்பம் பண்ணனா வாய்ப்பில்லை, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் கேட்குறான், நான் வேதனைப்படுகிற இந்த இடத்துல எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க வரக்கூடாது. ஆனபடினால என் சகோதரர்கள் மரித்து போவதற்கு முன்பாக மனம் திரும்பி உம்முடைய வசனத்தை உமக்கு கீழ்ப்படியும்படி லாசருவை அவர்களுக்கு இடத்துல அனுப்பும். அவர்கள் போய் சொன்னா அவன் கேட்பான், மனம் திரும்புவாங்கன்னு சொல்றான். அப்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் நாம் 29ஆம் வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். லிட்ரல் மோசே இறந்து போனாரு. இந்த காரியம் நடக்கும்போது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற எந்த தீர்க்கதரிசிகளும் உயிரோடு இல்லை. ஏசாயாவும் இல்லை, எலியாவும் இல்லை, மோசேயும் இல்லை, எசேக்கியாவும் இல்லை, தானியேலும் இல்லை. எந்த தீர்க்கதரிசிகளும் இறந்து போன 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாம் கொடுத்த பதில் என்ன? அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அதனுடைய அர்த்தம் என்ன? மோசே தீர்க்கதரிசிகள் எழுதின வேதம் அவர்களுக்கு உண்டு. அந்த வேதத்தை சொல்லக்கூடிய மனிதர்கள் உண்டு. அந்த வேதத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். வேதத்தை மோசேயின் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கப்பட்ட வேதத்திலிருந்து, அதை சொல்லிக் கொடுக்கிறவருக்கு நியமிக்கப்பட்ட நபர்களிலிருந்து அவர்கள் கேட்டு உணர்வடையட்டும் என்று சொன்னார். இன்றைக்கு ஒருவன் நரகத்தில் இருந்து இதே ஜெபத்தை ஆபிரகாம் இடத்தில் ஏறெடுத்தா இன்றைக்கு என்ன பதிலாக இருக்கும்? இன்றைக்கு என்ன பதிலாக இருக்கும்? அவர்களுக்கு யார் உண்டு? அவர்களுக்கு சுவிசேஷமும் அப்போஸ்தல நடபடிகளும் நிருபங்களும் உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த சுவிசேஷங்களை எடுத்து சொல்லதற்கு யார் இருக்கிறது? நிருபங்களில் இருக்கிற எடுத்து சொல்வதற்கு யார் வைத்திருக்கிறாரு? நீங்க தான். போதகர் அல்ல. போதகர் வந்து உங்களை வழி அனுப்பிவிடிய ஆளு. நீங்க தான் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவங்க. ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகம் உங்களிடத்துல எதை எதிர்பார்க்கிறது? இதை வாசிக்கணும்னு எதிர்பார்க்குது. இதில் இருக்கிறவைகளில் நாங்கள் ஆவியினால் உற்சாகப்பட்டு உணர்வடைந்து ஆவிக்குள் பலப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. எடுத்துட்டு போய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்களுடைய சகோதரிடத்துல, உங்களுடைய பிள்ளைகளிடத்துல, உங்களுடைய நண்பர்களிடத்துல இந்த வேத வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று இந்த வேதம் எதிர்பார்க்கிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதன் ரட்சிப்படைய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எந்த மதமோ எந்த சபையோ யாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்தில் சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவன் மெய்யாக மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ரட்சிப்புண்டு. இன்றும் நீங்க நெருங்கி அதை பற்றி சொன்னா, அதிகமாக சொன்னா, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களுமா இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. எந்த அர்த்தத்தில்? கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய அர்த்தத்தில். நீங்கள் அப்போஸ்தலர்கள். எந்த அர்த்தத்தில்? அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் அர்த்தத்தில். கிறிஸ்து பிரசங்கித்த சுவிசேஷத்தை, நித்திய ஜீவனை நீங்கள் பிரசங்கிக்கும்படியாக கிறிஸ்துவில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள்.
கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அப்போஸ்தலர்களாக ஊழியத்தில் கர்த்தருடைய சித்தத்தின்படி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஐஸ்வர்யமான இடத்துல ஆபிரகாம் சொல்லுவார், அவர்களுக்கு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் உண்டு அப்படின்னு சொல்லுவார். சுவிசேஷங்களும் நிரூபங்களும் அப்போஸ்தல நடவடிக்கைகளும் வெளிப்படுத்தல்களும் உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தை தியானித்து வாசிக்கிறீங்கன்னு சொன்னா, பரிசுத்தாவியானவர் பேசுறாங்கன்னா, நீங்க சுவிசேஷர்களா இருப்பீங்க. இல்லைன்னு சொன்னா, நீங்க வேதத்தை பார்க்கிற மெத்தட் வேற, வாதத்தை வாசிக்கும் போது வாக்குத்தத்தம் எங்க இருக்குது, ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வேதத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இன்னை நிறைய பேருக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை நான் உயர்த்துவேன், இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இல்லாததில்லை. அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அதனுடைய ஆழங்கள் என்ன, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, தேவனுடைய மேன்மை என்ன, தேவனுடைய வாழ்வருடைய மேன்மை என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு எச்சரித்து மனம் திரும்புதலுக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, கிறிஸ்துவுடைய உண்மையை கொண்டு வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்கிற சபை தான் சபைக்கும் சத்தியத்திற்கு தூணாக நிற்கிற சபை. நோபல் சர்ச் அண்ட் நோபல் கிறிஸ்டியன்ஸ், நோபல் பிலீவர்ஸ், குணசாலியான சபையாக பார்க்கப்படுகிற சபை. Who preach, evangelize, who teach God's word. தனிப்பட்ட முறையில் நீங்க ஆண்டவருடைய வசனத்தை எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கிறீர்கள் என்பதை பார்ப்போம். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு உண்டு. கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் அவர்களுக்கு உண்டு. அந்த இடத்துல நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 26வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். Acts chapter 22, 26 verse 22 and 23. அப்போஸ்தலர். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும், மரித்தோர் உயிர்த்தெழுதலின் அவர் முதலாளராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவிடத்துல ராஜாவுக்கு முன்னால விசாரணைக்காக நின்று கொண்டு பேசிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் பதில் சொல்லுகிறாரு. ராஜா பவுலுக்கு எதிராக குற்றம் காணும்படியாக அவன் பெரிய தண்டனை கொடுக்க முடியும், பவுல் கொலை செய்யக்கூட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அந்த இடத்துல அவர் பவுல் சொல்லுகிற பதில் தான், ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்த நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும், மரித்தோரிலிருந்து எழுந்ததில் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துவர் என்றும் சொல்லுகிறார் என்று. நீங்க பாருங்க, பவுலுடைய குற்றச்சாட்டை இவர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் என்று. பவுலுடைய குற்றச்சாட்டை யூத மதத்துக்கு எதிராக கிறிஸ்துவை பிரசங்கித்து கிறிஸ்துவை உயிரோடெழும்பி ரட்சகர் என்று பிரசங்கிக்கிறார் என்பது. பவுல், நான் தேவ அனுக்கிரகம் பற்றி இதை செய்கிறேன், இதை கிறிஸ்துவை அறிவிப்பது, கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷனுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பி ஜீவிக்கிறார் என்பதை அறிவிப்பது தேவன் எனக்கு தந்த அனுக்கிரகம், கிருபை என்று எவ்வளவு தைரியமாக பவுல் சொல்லுகிறார்னா, அதற்கு காரணம் அவர்
மோசே தீர்க்கதரிசிகளுடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு கிறிஸ்து யார், கிறிஸ்துவனுடைய உண்மை என்ன என்பதை குறித்த உறுதிப்பாடு. கிறிஸ்து அகிரிப்பா ராஜாவோடு மேலானவர். கிறிஸ்து சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். சூழ்நிலைகளையும் ராஜாவுடைய அதிகாரங்களுக்கு மேலான வல்லமையான அதிகாரமுடைய சுவிசேஷத்தை நான் கையில் வைத்திருக்கிறேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதற்கு அழைக்கப்பட்டவேனோ அதை நான் எங்கும் தைரியமாய் சொல்ல முடியும் என்கிறார். தைரியம், ஆவியின் உணர்வு, ஆவியின் பலன் அந்த இடத்திலும் இருந்தது. எந்த அளவு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ பலனினால் நடத்தப்பட்டார், தேவ பலனினால் ஆளப்பட்டார். கர்த்தருடைய ஆவி அவரை திடப்படுத்தினது என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனம் வல்லமையும் ஜீவனும் பலனும் உடையது. நம்ம இருந்திருந்தா சரி பரவாயில்ல, ஆண்டவரே ராஜாவுக்கு முன்னால் எனக்கு பேசுறதுக்கு வாயை தாரும், வார்த்தையை தாரும், எப்படியாவது நான் தப்பி ஓடணும் அப்படின்னு தான் நம்ம போ. வேதத்தை வாசித்து தியானித்து பரிசுத்தாவியினால் வசனம் ஜீவனாக நமக்குள்ளால் வரும்போது நமக்கு முன்னால் இருக்கிறதான நெருக்கங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள் அவைகளை கடந்து தேவனை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமையான பார்வையை கர்த்தர் நமக்கு நம்முடைய இருதயங்களே தருவார். மிக தைரியமாக நாம் கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்க முடியும். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 3 காரியங்கள். வேதத்தை அதிகமாக வாசித்து தியானிக்கிறதுனால நாம் விசுவாசிக்கிற காரியங்களுடைய மற்ற பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இன்னும் வேதத்தை அதிகமாக நாம் வாசிக்கிறதுனால அதை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, ஒரு சிலரை நித்திய ஆக்கினையிலிருந்து நமக்கு வெளியே கொண்டு வருவர்களாக இருப்போம். தேவனுடைய மிக மேலான ஆளுகை பலன் நம்மிடத்தில் காணப்படும் என்பதை நம்ம பார்க்கிறோம். 13வது வசனத்தை பார்ப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயில் யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ பெரேயா பட்டணத்திலிருந்து தெசலோனிக்கே யூதர்கள் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி அங்கேருந்து தெசலோனிக்கேவில் இருந்து யூதர்கள் விரட்டிட்டாங்க. இப்போ பெரேயாவில் வந்து பவுல் பிரசங்கித்து அநேகர் அங்கு விசுவாசிகள் ஆனது மாத்திரமல்ல, நோபல் கிறிஸ்டியன்ஸாக, குணசாலியான கிறிஸ்தியங்களாக, பக்தி விரிக்குரிய கிறிஸ்தவர்களாக, உண்மையான விசுவாசிகளாக இங்கே பலப்பட்டு பவுல் மூலமாக வளர்ச்சி அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி வரும்போது தெசலோனிக்கேவில் இருந்து அவங்க மீண்டும் இங்கே பெரேயாவுக்கு வந்து பவுலை அங்கேருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஜனங்களை பவுலுக்கு எதிராக, சீலாவுக்கு எதிராக எழுப்பி அங்கே பிரச்சனை பண்ணி அங்கேருந்து அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அனுப்பிவிடும்படியாக வகை தேடுறாங்க. நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து திருப்பியும் அத்தனை பட்டணத்துக்கு போகிறாங்க. பவுல் பெரேயா பட்டணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக தேவ வல்லமையினால் அங்கே பிரசங்கம் பண்ணி அநேகரை கிறிஸ்துவுக்களால் நடத்துகிறத பார்க்கிறோம். அங்கே வந்து அங்கிருந்து அவங்கள துரத்தி விடும்படியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மெய்யான சுவிசேஷம், மெய்யான விசுவாசம், மெய்யான பக்தி நமக்கு பிசாசுனால போராட்டத்தை கொண்டு வரும். ஏனென்றால் விசுவாசிக்கும் போது, ரட்சிக்கப்படும் போது அவன் பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக கடந்து வருகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே அங்கிருந்து வெளியே அனுப்பிவிடப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்தே
யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து புற ஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. இங்க தெசலோனிக்கே சபைக்கு நிருபத்தை எழுதும் போது அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக, வேதத்துக்கு எதிராக எழும்பின யூதர்களை இங்க பவுல் மென்ஷன் பண்ணுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். மெய்யான சுவிசேஷத்திற்கு தடை வரும். ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனை தேடுகிறவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும்படி விசுவாசிகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுக்கு சுவிசேஷம் போய் சேரும்படி வழி நடத்துகிறார். அவர்கள் ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும். அங்கேயும் போய் குழப்பம் பண்றாங்க. ஆனாலும் அவர் அங்கிருந்து அத்தனை பட்டணத்துக்கு போறார். அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அங்க அநேகர் ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே எங்கெல்லாம் சுவிசேஷமும் வசனமும் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்பதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். 14வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அங்கே பிரச்சனை வருது. அப்போ அங்கே இருந்த விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் சமுத்திர வழியாய் போக அனுப்பி விட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பவுலை அனுப்பி விட்டார்கள், சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் என்ன? ஒவ்வொரு இடத்திலும் எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிற தேவனுடைய நோக்கத்தை தடை பண்ண முடியாது. Nobody can stop what God want to do. தேவனால் செய்கிற செயல்களை, தேவனுடைய சித்தத்திற்கு இடம் கொடுத்து செயல்படுகிற காரியங்களை தடை பண்ணுவதற்கு எந்த மனிதனாலும் முடியாது. அங்கே பவுல் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறாரு. எதற்காக போகிறாரு? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்தனே பட்டணத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக கடந்து செல்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கே நம்ம பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கே கர்த்தருடைய சபை உருவாகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே தீமோத்தேயும் சீலாவும் தங்கி இருந்து தொடர்ந்து தெசலோனிக்கே பெரேயா பட்டணம் சபை விசுவாசிகளை கர்த்தருக்குள் பலப்படுத்தி நடத்துகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இவ்விதமாக அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பெரேயா பட்டணத்து மக்கள் நற்குணசாலியானவர்களாக இருந்தார்கள். நாம் நற்குணசாலியான விசுவாசிகளாக, தேவனால் பாராட்டப்படுகிற விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்கு இடம் கொடுத்து, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வசனத்திலே வளர்ந்து, கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் அநேகருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களும், விசுவாசிகள் வேதத்திலே வேரூன்றப்பட்டு பலப்பட்டு வளரப்படுவதற்கு நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவர்களாக இருக்கும்போது தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக குணசாலிகள் என்கிற வார்த்தையினால் நாமும் பாராட்டப்படுவோம். அநேக காரியங்கள் நம்முடைய சபை விசுவாச குடும்பங்கள் கர்த்தருக்கு நேரான முக்கியத்துவக்கு நேராக மாற வேண்டும். வேத வசனங்களுக்கு அதிக நேரத்தை கொடுக்க வேண்டும். சபை காரியங்களுக்கு இன்னும் அதிக நேரங்களை கொடுக்க வேண்டும். விசுவாச குடும்பங்களை விசாரிக்க வேண்டும். அவர்களை வேத வசனத்தின் மூலமாக உற்சாகப்படுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதற்கான பலன்கள் நம்முடைய கண்களுக்கும் புத்திக்கும் எட்டாத உயர்வான உன்னதமான காரியங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவிலே, கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே வேரூன்றப்பட்டு பலப்பட்டு நாம் வளருவோமே ஆனால்
எந்த எதிர்ப்புகள் மத்தியிலும், எந்த நெருக்கங்கள் மத்தியிலும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவன் அழைத்த நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலை பாதுகாத்தவர் நம்மையும் பாதுகாப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலை போஷித்தவர் நம்மையும் போஷித்து அற்புதமாக நம்மை நடத்துவார். ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏற்றுக்கொண்ட நாம் வேத வசனத்திற்கு நேரம் செலவிட வேண்டும். கடமைக்காக காலையில் எழும்பி கொஞ்சம் வாசிக்கிறதல்ல, இன்னும் அதிக நேரம் செலப்படுத்த வேண்டும். அவைகளை குறித்து வைத்து தொடர்புடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு நாமும் அதற்கான முயற்சிகளை பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவைகளை உணர்த்தி தந்து அந்த தொடர்புடைய காரியங்களுக்கு நேராக நடத்துவார். இன்னும் அநேக ரட்சிப்புக்கு நேராக கடந்து வரும்படியாக, நாம் அவருக்காக செயல்படும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள். விசுவாசிகள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் சபையில இல்லை, சபைக்கு வெளியில. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 12:30 1 மணி வரை அல்ல, மற்ற 6 நாட்களும் நம்முடைய வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவுக்காக இருக்கிறது என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொஞ்ச நேரமாவது, கொஞ்சம் அதிக நேரமாவது நம் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். இந்த நாளிலிருந்து நாம் ஒரு நற்குணசாலிகளான கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் மாறுவதற்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுப்போம். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நீங்களே உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு முறை கூட ஆராய்ந்து பார்த்து, நற்குணசாலிகளான பாராட்டு கட்டடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதியுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அந்த காரியத்திற்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோமா? அந்த காரியத்துக்கு நேரான விருப்பங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? கர்த்தரால் பாராட்டப்படுகிற ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை அமைய நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம்.